ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இது வந்து அதோட கண்டினியூட்டியோ. நல்லா படுத்து தூங்கிட்டோம். தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா அக்கா மாமா எல்லாம் ஃபுட்டு கொண்டு வந்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக வந்து தி லெஜெண்ட் சரவணா கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப வருஷம் ஆச்சு நான் பார்த்து. நாங்கள் இருக்கும்போதே ஸ்டார்டிங் வந்தது வந்து 1 இயர் இருந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வெக்கேட் பண்ணி சொந்த ஊருக்கு போனோம். ஸோ இப்போ வந்து திருப்பி போகும்போது அந்த ரோட்ஸு, அந்த ஏரியாஸ் எல்லாம் பேசிகிட்டே போனோம். இதெல்லாம் அங்கே இருக்கா, இதெல்லாம் அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இதெல்லாம் இருக்குது, அங்கே அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த ரோடை பார்க்கும்போது. அடா எத்தனை வருஷம் கழித்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருந்தது. நாங்கள் வந்து சென்னை பாடி கொரட்டூரில் தான் இருக்கோம். ஸோ எங்களுக்கு தி லெஜெண்ட் வந்து ரொம்ப பக்கம். ஒரு ஸ்கூட்டியில் போனால் டிராஃபிக் இல்லைன்னா ஒரு 10 மினிட்ஸில் போயிடலாம். ரொம்பவே வந்து பக்கன்றதுனால முன்னெல்லாம் அடிக்கடி நான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நான் நடந்து கூட போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டுலாம் வந்திருக்கேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அன்றைக்கி போயிட்டு கொஞ்சம் முக்கியமான திங்ஸ் வீட்டுக்கெல்லாம் வாங்குறதெல்லாம் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் போயிருந்தோம். பசங்களை எல்லாம் அக்கா வீட்டில் விட்டுட்டு. ஏன்னா அப்போ அவங்களும் வந்து ரொம்ப இதாக இருந்தாங்க, தூக்கிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு திங்ஸ் வாங்கணுமோ இல்லையோ ஃபுட் கோர்ட் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வந்தோம். ஸோ அது வந்து ஒரு மெமரியாக ரொம்ப க்ரியேட் ஆச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் மெயினாக இதுக்காக போயிருந்தோன்னா வீட்டுக்கு வந்து கட்டில் பார்க்கலாம், கட்டில் ஏசி, அதுக்கப்புறம் வந்து பூஜா ஸ்டோர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து எதுவுமே நாங்கள் அட்ரஸ் இங்கே சேஞ்ச் பண்ணாதனால கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் பார்த்து வச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். சரி ஓகே பார்த்துக்கலாம், இன்னொன்று இஎம்ஐ வேண்டாம், நம்ம ஓன் ரெடி கேஷாகவே எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டும் மைண்டில் வந்துருச்சு. ஓகே இது கொஞ்ச நாள் வந்து ட்ராப் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி போயிட்டு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஸ்கை மாதிரி இருக்குது பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது தான் வந்து தி லெஜெண்ட் சரவணா. எப்படி இருக்குது பாருங்கள், பிரம்மாண்டத்தின் உச்சம்னே சொல்லலாம். ரொம்ப அழகாக இருக்குது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தனோ அதே மாதிரி அப்படியே இருக்குது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஷாப்பிங் பண்ணுறது. ஒரு நாள் ஃபுல்லாக விட்டால் கூட நான் பண்ணிகிட்டே இருப்பேன்னா வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு வாங்க பிடிக்கும். அதுலேயும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்க பிடிக்கும். ரொம்ப வந்து ஹையாக வாங்க மாட்டேன். நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் எந்த சுச்சுவேஷனுக்கு போனாலும் என்னோடய பொசிஷன் ஹையானாலுமே நான் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணால் அதுக்குள்ளே தான் வாங்குவேன். பெரும்பாலும் ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க ரேட் கார்ட், அதாவது வந்து ப்ரைஸ் டேக் பார்க்காம ட்ரெஸ் எடுக்கணும், ப்ரைஸ் டேக் பார்க்காம சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. என்னோடய அசெப்ஷன்லேருந்து நான் சொல்கிறது என்னென்னா அது ரொம்பவே தப்புன்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒவ்வொன்றும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். அப்படின்றப்ப நம்ம எந்த சூழ்நிலைக்கு போனாலும் அதை பார்க்கணுன்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் அப்படி தான், நான் எந்த சுச்சுவேஷனுக்கு போனாலுமே என்ன பண்ணுவேன்னா ப்ரைஸ் டேக் கண்டிப்பாக பார்ப்பேன். அது அஃபோர்டபுளாக இருந்ததுன்னா நான் வாங்குவேன். ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் ஓகே நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். ஸோ வந்து இங்கே வந்து கேட்லாக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்தந்த ஃப்ளோர்ஸில் இந்தந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். கூட்டங்க, சரியான கூட்டம் தான் அன்றைக்கி வந்து வெட்னஸ்டே தான், பட் அன்றைக்குமே நல்ல கூட்டம். நாங்கள் போனது 8 o'clock சம்திங் தான். அப்போவே நல்ல கூட்டம் தான் இருந்துச்சு. ஸோ மக்கள் வந்துட்டு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நான் எங்களுக்கு தேவையான இடம் வந்து ஃபஸ்ட்டு கட்டில் மெத்தை பார்க்க போகலான்னு சொன்னால அங்கே போனேன். ஸோ இந்த பூஜா ஸ்டோர் ரூம்லாம் ஸ்டார்டிங்கில் என்ட்ரன்ஸில் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட ரேட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3000. இன்னும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து குட்டி சைஸு, இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. எனக்கு அது பார்க்க கண்ணு கொள்ளலை. கிருஷ்ணா படம் போட்டெல்லாம் முன்னாடி ஃப்ரண்ட்டில் இங்கே பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் வந்து 6500 7000 சம்திங் தான் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் ஐ ஃபீல் தாட். பட் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு.
மணி பெல் சவுண்ட் கேட்குற மாதிரி, அதுக்கப்புறம் பிள்ளையார் ஃபோட்டோஸ் இருக்கிற மாதிரி. அங்கே பாருங்கள் கிருஷ்ணர் போட்டு நிற்கிறாரு பார்த்தீங்களா, அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நாங்கள் எல்லாம் மொத்தமாக சேர்த்து வாங்கிக்கும் போது வாங்கிக்கலாம், தனியாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்னைக்கு மட்டும் அதை மட்டும் பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கிருஷ்ணர் படம் போட்டது வந்து 7,000 சம்திங். ஸோ வீட்டுக்கு வந்து சோஃபாவும் இல்லை. சோஃபா எல்லாம் போயிடுச்சு. இங்கே பாருங்கள் கிருஷ்ணன் ரொம்ப அழகாக தத்துரூபமாக கிருஷ்ணன் நிற்கிற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு வந்து வாங்கினா நான் இதை தான் வாங்குவேன்னு மைண்டில் இன்னமும் ஃபிக்ஸடில் இருக்கேன், இன்னமும் வாங்கலை. ஸோ வாங்கும்போது கண்டிப்பாக இதை தான் வாங்கணும், அப்படி இல்லைனாலும் கஸ்டமைஸ் பண்ண சொல்லி வாங்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ சோஃபா செட்ஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி, அதுக்கேற்ற அலிகேஷன், அந்த செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாமே நம்ம பட்ஜெட்டுக்கு மீறினது, இதெல்லாம் நம்ம பார்க்க வேணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிப் பாப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அங்கேவே கேட்லாக் வச்சு குஷன்ஸ் இத்தனை, அதுக்கப்புறம் இத்தனை ஃபில்லோஸ் இருக்குது, இது இவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப கிராண்ட் லுக்காகவும் இருந்துச்சு. நம்ம அஃபோர்டபுள் ரேட் பார்க்குற மாதிரினா கூட அதுவும் இருந்துச்சு. பெட்ஸில் பார்த்திங்கன்னா கேர்லான்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய வெரைட்டியில் நிறைய கம்பெனி பிராண்டில் இருந்துச்சு. நமக்கு ஏற்ற மாதிரியும் பெப்ஸில் நமக்கு ஏற்ற மாதிரியுமே கட்டில் வந்து இருந்துச்சு. நம்ம ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிற மாதிரியுமே இருந்துச்சு. ஸோ நம்ம படுத்து பார்த்துக்கலாம், உட்காந்து பார்த்துக்கலாம், குஷன் அழுத்தி பார்த்துக்கலாம். கட்டில் ஒரு ரேட்டு, பெட்டு ஒரு ரேட்டு, எல்லாமே அரௌண்ட் 10,000க்கு மேலே இருந்துச்சு. கட்டில் சைஸோடு பார்த்திங்கன்னா 7,000, 8,000, 7,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, சைஸ் வரியாக டிஃப்ரெண்ட் பண்ணும்போது. ஸோ நாங்கள் டிவியும் பார்த்தோம் எப்படி ரேட்டில் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா டிவி வந்து எங்களை ரொம்ப பழி வாங்கிருச்சு. நாங்கள் வச்சுருக்கப்ப டிவி, நாங்கள் அது வந்து எல்ஜி பிராண்டு தான் வாங்கி ஒரு 6-8 மந்த்தில் என்ன ஆயிடுச்சுன்னா டிஸ்பிளே வந்து கிராக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது வெரி வெரி டிசப்பாயின்மெண்ட். நாங்கள் அப்போது 7 இயர்ஸ்க்கு முன்னாடியே நெட் கேஷ் ஆன் பண்ணி 25,000க்கு நாங்கள் எடுத்தோம். அதுலேருந்து எனக்கு டிவி மேலே, நான் ஒரு பொருள் மேலே அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்காது, அது எந்த பொருளாக கூட இருக்கட்டும். ஸோ பிராண்டடே அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிராண்ட் பக்கம் போகவே ஒரு பெரிய அபிப்பிராயம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் தாட் ஆகிடுச்சு. டிவி சப்போஸ் எடுக்கிற மாதிரினா நியூ பிராண்டாக ஏதாவது இருக்குது, ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இருக்குது அப்படின்னா பார்க்கலான்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அப்பயும் போய் பார்த்தா எல்லாமே வந்து ரேட்டு ஹையாக தான் சொன்னாங்க. என்னடா அது எல்லாமே ரேட்டு ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜஸ்ட்டு ஓகே ஒரு V1 பார்த்துட்டு மட்டும் நானும் ஹஸ்பண்டும் வந்துட்டோம். எனக்கு டிவி மேலே இருந்த ஒரு ஆசையே போயிடுச்சு. ஏன்னா 10 மந்த்ஸில் அந்த மாதிரி ஆனதுனால. ஸோ எலக்ட்ரிஷியன் பொருளை பொறுத்த வரையும் சொல்ல முடியாது, எந்த டைமில் எப்போ எப்படி ஆகும்னே சொல்ல முடியாது. வாட் எவர் ஓகே, இதை தான் நம்மக்கு நடக்கணும்னு இருந்திருக்கு, அதனால் வந்துட்டோம். ஸோ திங்ஸ் வாங்கினமோ இல்லையோ ஃபுட் கோர்ட் போயிட்டு, ஏன்னா மார்னிங் ஒரு வேளை தான் சாப்பிட்டோம், மார்னிங் சாப்பிடல, ஆஃப்டர்நூன் மட்டும்தான் சாப்பிட்டோம். ஸோ அதனால் போயிட்டு பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் லாலிபாப், அப்புறம் சிக்கன் 65, அதுக்கப்புறம் வந்து சன்னா மசாலா, எல்லாமே ஒவ்வொரு பிளேட், ஒரு பிரியாணி பிளேட், ஒரு சிக்கன் லாலிபாப், அந்த மாதிரி ஒரு சன்னா மசாலா, ஒரு சிக்கன் 65 அந்த மாதிரி வந்து கம்மியாக வாங்கிட்டோம். பசங்களுக்கு வந்து கொஞ்சம் இது வாங்கிட்டோம். அதெல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரேட்டும் எனக்கு அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மெயினாக வாட்டர் பாட்டில் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக அண்ணாச்சி கொடுத்துட்ருந்தார். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்ற ஃப்ளோர்ஸை விட ஃபுட் கோர்ட்டில் வந்து ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபுட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, நான் நிஜமாக சொல்கிறேன். அங்கே உட்கார்றதுக்கு வந்து இடம் இல்லை, நாங்கள் நின்று சாப்பிட்டுட்டு இருந்தோன்னா பாருங்களேன், அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்ப டயர்டாக தூங்கி எழுந்துருச்சு. அந்த வாக்கிங் போய் அந்த ஷாப்பிங்லாம் பார்த்துட்டு அந்த ஒரு ஃபீலில் போய் சாப்பிடும்போது ரொம்பவே, அது சொல்லும் போதே அந்த மெமரிஸ் எல்லாம் ரீகால் ஆகுது எனக்கு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். பசங்களை தான் ரொம்ப மிஸ் பண்ணோம். ஸோ பசங்க வந்திருந்தாங்கன்னா இன்னும் டயர்டாக இருப்பாங்க. பசங்களுக்கு பார்சல் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிக்சர்ஸ், அதுக்கப்புறம் காஃபி பவுடர்லாம் ஒரிஜினல் காஃபி பவுடர்னு சொல்லி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம் வரும்போது வந்து நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே 1 by 1 இறங்கி வரும்போது அந்தந்த ஃப்ளோர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் ஏதாவது இருக்கா, ஏதாவது வாங்குகிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்தோம். ஸோ பெருசாக ஒன்றும் அந்தளவுக்கு எதுவுமே வாங்கலை.
கொஞ்சம் கொடி கட்டுறதுக்கு துணி கயிறு, அதுக்கப்புறம் துணி கிளிப்ஸு, கொஞ்சம் முக்கியமான அக்சசரிஸ் மட்டும் வாங்கிக்கிட்டேன். பாத்ரூம் ப்ரஷ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் கீழே வந்து அந்த ஃப்ளோரில் வாங்கிக்கிட்டேன். மற்றபடி பெருசாக எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. புது வீட்டுக்கு வந்தால் நம்ம அரேஞ்சஸ் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் ஒரு 3-4 மாதம் ஆகும். அது செட் ஆகி அதெல்லாம் ஆகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் இந்த டைமில் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 1 மந்த் கிட்ட ஆகிடுச்சு எல்லாம் செட் ஆகி வர்றதுக்கு. இப்போ ஓகே. இப்போ 3-4 மந்த் ஆகுது. இப்போ ஓகே, எல்லாமே நார்மலாகி ஓகேவாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. ரேட்ஸ் எல்லாம் பார்த்து தான் நான் எடுப்பேன். அதே மாதிரி தான் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கிளப்ஸுக்கும் வேரியேஷன் பார்த்து எடுத்துகிட்ருந்தேன். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் உங்கள் எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன். ஸோ வந்து தயவுசெய்து ப்ரைஸ் டேக் பார்த்து எந்த பொருளாக இருந்தாலும் எடுங்க. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கவினியளவு ஹவுஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் வாங்கிட்டு அவங்கக்கிட்ட பில் கொடுத்துட்டு நான் உட்காந்துட்டேன். எனக்கு கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு. ஸோ அப்போவே வந்து 9:30 சம்திங் ஆச்சு. கடையெல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே கிளம்பிட்டு அப்படியே நாங்கள் கீழே வந்துவிட்டோம். அண்டர் கிரவுண்டில் தான் ஸ்கூட்டியை பார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படியே கீழே போகலான்னு வந்துட்டோம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். அண்ட் டெல் திஸ் தென் பை பாய்.